ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸோட இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், மார்க்கெட்டில் நடந்த இம்பார்ட்டன்ட் நியூஸு, ஸோ கம்பெனிஸோட அடுத்த கட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கும்போது மார்க்கெட் ரிசல்ட்ஸ் அன்றைக்கி தவிர மிச்சம் எல்லா நாளுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 76,693 பாயிண்ட்ஸும், நிஃப்டி பார்த்தீங்கன்னா 23,290 பாயிண்ட்ஸும், கோல்டு 72,550 ரூபா, அதாவது 10 கிராம் 24 கேரட் 72,550 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது டாலர் ஒரு டாலர் 83.42 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறதே டாடா குழுமத்தோட நிதியாண்டு 24 லாபம், அதுதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டாடா குழுமத்தோட வரலாறு பார்த்தீங்கன்னா நியர்லி 150 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி கொண்டது இந்த டாடா குழுமம். இவங்களோட லாபம் பார்த்தீங்கன்னா 85,000 கோடியை தாண்டி இருக்குது. அதாவது அவங்க லிஸ்ட் ஆன நிறுவனங்களே நியர்லி ஒரு 25 கம்பெனிஸ் கிட்ட வரும். ஸோ அவங்களோட ப்ராஃபிட் ஃபினான்ஷியல் 24ல் 85 crores தாண்டி இருக்குது. ஸோ அதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா குரூப் பார்த்தீங்கன்னா நியர்லி 150 இயர்ஸ் பாரம்பரிய கொண்ட நிறுவனம். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க குழுமத்தில் தொழில்நுட்பம், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸ்டீலு, காரு, எனர்ஜி அப்படின்னு நிறைய பிஸ்னஸ் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் 24ல் அவங்களோட டேக்ஸ் போக மிச்சம் பார்த்தீங்கன்னா 85,510 கோடி 85,510 கோடி அவங்க லாபம் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் 25ல். லாஸ்ட் 5 இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ஒரு பெரிய கம்பெனியாட்டு வளர்ந்துருக்காங்க. நியர்லி 4.35 lakh crore வேல்யூ உள்ள கார்ஸை அவங்க சேல் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 5 இயர்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 2.41 lakh crore ரூபாயை ஈட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டீல் கம்பெனி 2.27 lakh crore அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாடா பவர் 61,449 கோடி ரூபா வருவாய் ஈட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் டாடா குழுமம் 25 கம்பெனிஸ்க்கு மேலே லிஸ்ட் ஆயிருக்காங்க ஷேர் மார்க்கெட்டில். இல்லை 21 கம்பெனிஸ் ப்ராஃபிட்டை தான் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 46,099 கோடி ரூபா அளவுக்கு லாபத்தை டிசிஎஸ் நிறுவனம் பதிவு பண்ணியிருந்தாங்க இந்த ஃபினான்ஷியல் இயர் 24ல். டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் 5 இயர்ஸில் ஒரு நல்லாவே ஒரு ரெவன்யூ க்ரோத் இருக்குது அந்த டாடா மோட்டார்ஸுக்கு. அதுவும் இல்லாமல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட் அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டாடா மோட்டார்ஸோட லாபம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24ல் 31,107 கோடி ரூபாயாக இருக்குது. டாடா குழுமத்தோட 16 கம்பெனிஸோட க்ரோத் இந்த ப்ராஃபிட் க்ரோத் 1,200% க்ரோத் காமிச்சிருக்காங்க. அதாவது உங்களோட ப்ராஃபிட் மட்டும் 1,200% க்ரோத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட 16 கம்பெனிஸ். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களோட 5 கம்பெனிஸ் லாஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிதியாண்டில் மட்டும் ஃபினான்ஷியல் இயர் 24ல் மட்டும் டாடா மோட்டார்ஸோட லாபம் மட்டும் பார்த்தீங்கன்னா 1,222% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸோட லாபம் மட்டும் ஃபினான்ஷியல் இயர் 24ல் 31,107 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2019ல் பார்த்தீங்கன்னா அந்த டாடா குரூப்போட ப்ராஃபிட், அதாவது லாபம், நெட் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க, அது லாபம் 18,976 கோடி. அதாவது 2019ல் ஃபினான்ஷியல் இயர் ஃபுல்லாட்டு அவங்களோட லாபம் 18,976 கோடி. அதே ஃபினான்ஷியல் இயர் 23ல் பார்த்தீங்கன்னா 67,619 கோடியாட்டு இருந்துச்சு. இப்போ 24ல் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 85,510 கோடி பண்ணியிருக்காங்க. அதே 2019லேருந்து இப்போ நம்ம 24ல் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நியர்லி 5 இயர்ஸ் 351% லாபம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா குழுமத்தோட இன்கம் ஃபினான்ஷியல் இயர் 24ல் 11.12 lakh crore இருக்குது. அதாவது 11.12 லட்சம் கோடியாட்டு இருக்குது. அதே 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 7.16 lakh crore 7.16 lakh crore 7.16 லட்சம் கோடியாட்டு இருந்துச்சு. ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் 56% இன்க்ரீஸ் ஆகி 11.12 லட்சம் கோடியாட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டாடா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இந்த சொந்த ஃபினான்ஷியல் இயரில் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு டாடா குழும கம்பெனிஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்விடியா, ஆப்பிள், இந்த செக்மெண்ட் கம்பெனி நியூஸ் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ஆப்பிளை பீட் பண்ணி என்விடியா 2வது பிளேஸுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. பட் இப்போதைக்கு கொஞ்சம் இறங்கி பார்த்தீங்கன்னா என்விடியா 3rd பிளேஸில் இருக்காங்க, ஆப்பிள் 2nd பிளேஸில் இருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் 1st பிளேஸில் இருக்காங்க. இந்த கிராஃபிக்ஸ் செக்மெண்ட்டில் ஒரு காட்சி தத்ரூபமாக காட்டுற கருவியை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி தான் இந்த என்விடியா. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இவங்களுக்கு காம்படிஷன் ரொம்பவே கம்மி. ஸோ இவங்க தான் உலகத்திலே பெரிய 2வது பெரிய நிறுவனமாட்டு வந்தாங்க மார்க்கெட் கேபிடேஷன் அடிப்படையில் மைக்ரோசாஃப்ட்டுக்கு அடுத்தபடியாட்டு. பட் இப்போ இறங்கி 3 டேஸ்க்கு முன்னாடி வந்தாங்க. பட் இப்போ ஆப்பிளுக்கு அடுத்தபடியாக 3rd பிளேஸில் இருக்கிறாங்க. ஸோ சாட் ஜிபிடி இந்த செக்மெண்ட்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாமே கையாளுற திறமை இவங்களுக்கு உண்டு. ஸோ அந்த பேஸ்டு சிப்புகளும் இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 1 இயரில் மட்டும் இந்த நிறுவனத்தோட பங்குகள் பார்த்தீங்கன்னா நில்லி 3 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2.68 ட்ரில்லியன், அதாவது 2.68 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு இவங்களுக்கு உயர்ந்திருக்கு இவங்களோட பங்குகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஆப்பிள் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபேஸை தான் சரிஞ்சிட்டு வருது, ஒரு லாஸை தான் இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. ரீசன் பார்க்கும்போது சைனாவில் இவங்களுக்கு ஒரு பயங்கர அடி, அதனால அங்கேருந்து அவங்களோட பிஸ்னஸை இந்தியா அப்படிப்பட்ட கண்ட்ரீஸுக்கு அவங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க படிப்படியாட்டு, நீங்கள் பார்த்துருப்பீங்க மார்க்கெட்டில். ஸோ அதனால ஆப்பிள் நிறுவனத்தோட பிஸ்னஸ் கொஞ்சம் சரிஞ்சிட்டு வரதுனால இவங்க மேலே வராங்க என்விடியா. ஸோ இவங்களுக்கு க்ரோத் நல்லாவே இருக்குது. அதுவும் அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட்டில் செகண்ட் பிளேஸ் வரைக்கும் போனாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கி இருக்காங்க. அதாவது ஒரு வருஷத்தில் மட்டுமே இந்த நிறுவனத்தோட பங்குகளோட மதிப்பு பார்த்தீங்கன்னா $1 trillion அமெரிக்கன் டாலர்லேருந்து $2 trillion அமெரிக்கன் டாலர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்விடியா நிறுவனத்தில் ETF பங்குகள் மார்க்கெட்டை நல்லாவே ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகளவில் மைக்ரோசாஃப்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தாலும் என்விடியா செகண்ட் பிளேஸ் போனாங்க. ஆஃப்டர் தட் கொஞ்சம் ஒரு டிப் ஆகி இப்போ ஆப்பிள் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க, என்விடியா தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ சூன் இவங்க என்விடியா மறுபடியும் அந்த பிளேஸ் செகண்ட் பிளேஸுக்கு போவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இது என்விடியா ஆப்பில் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸில் அப்டேட். இது பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸோட ஒரு ஹோலி ஓன் சப்சிடரியாக இருக்குது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நியர்லி 1 million tons ஆஃப் கார்போ ஃபினான்ஷியல் இயர் 24 ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10,13,115 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கார்கோ ஃபினான்ஷியல் இயர் 24 அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்க்கும்போது மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா 30.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷன் 65% ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட இது ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியர்லி 1 million tons ஆஃப் கார்கோ அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்குது ஃபினான்ஷியல் இயர் 24. இது ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸு. ஃபினான்ஷியல் இயர் 23 பார்த்தீங்கன்னா முந்தின வருஷத்தில் 9,44,912 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கார்கோ அவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட இன்டர்நேஷனல் கார்கோ டன் பார்த்தீங்கன்னா நியர்லி 6,62,258 மெட்ரிக் டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு 9% இயர் ஆன் இயர் க்ரோத் காமிச்சிருக்கு. சேம் பீரியட் ப்ரீவியஸ் ஃபிசிக்கல் இயரில் பார்த்தீங்கன்னா 6,06,348 மெட்ரிக் டன்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களோட இன்டர்நேஷனல் இதில். ஸோ இது இந்த கார்கோ மெயின்டெனிங்கில் இது ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் லிமிடெட். இவங்க நான் சொன்ன மாதிரி அதானி என்டர்பிரைசஸோட ஒரு ஹோலி ஓன் சப்சிடரியாக இருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் நியர்லி 74% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நவி மும்பை ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லையும் 74% ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனினா அது இந்த அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் தான். நியர்லி பார்த்தீங்கன்னா 23% ஆஃப் பேசஞ்சர் ஃபுட்பால்ஸும் 30% ஆஃப் இந்தியாஸ் ஏர் கார்கோ டிராஃபிக்கும் இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் கொடுத்த அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓவர்சீஸ் ஃபுட் பிரிண்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஒருபடியாட்டு துபாயில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. துபாயில் அவங்க ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க். இதுக்கு அவங்களோட போர்ட் ஆஃப் ரெகுலேட்டரி அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ March 31, 2024 படி பஞ்சாப் நேஷனல் பேங்க் 6 கண்ட்ரீஸில் அவங்களோட பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. அதில் அவங்களோட சப்சிடரிஸ் மூலமாட்டு லண்டன், UK, பூட்டான், அது மட்டும் இல்லாமல் ஜாயிண்ட் வெஞ்சர் மூலமாட்டு நேபாளையும் 2 ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃபீஸ் மியான்மர், பங்களாதேஷ்லேயும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற முடிவில் இருக்கிறாங்க. அவங்களோட எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. இப்போ குறிப்பாட்டு ரீட்டெயிலு, அக்ரிகல்ச்சர், MSME இந்த போர்ட்ஃபோலியோ செக்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க இன்க்ரீஸ் பண்ணுற எக்ஸ்பேன்ஷன் பண்ணுற பிளானில் இருக்கிறாங்க. கார்பரேட் லோன்ஸு, ஸோ இதில் எல்லாமே அவங்க ரிகவரியை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பஞ்சாப் நேஷனல் பேங்க் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. துபாயிலும் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அவங்களோட ஓவர்சீஸ் ஃபுட் பிரிண்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பஞ்சாப்ல ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா வெறும் 38 வருஷத்துல, ஒரு இன்ஜினியர் 38 வருஷத்துல 1000 ரூபாயை 1.5 கோடியாட்டு மாற்றிருக்காரு. ஸோ இந்த ரிட்டையர்ட் இன்ஜினியர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன் ஆஃப் த டிவி இன்ட்ராக்ஷன், BTTV அப்படிங்கிற ஒரு இன்ட்ராக்ஷன் நடந்திருக்கு. அதில் குல்தீப் சிங்கிறவர் பார்த்தீங்கன்னா 1986 இவர் ஒரு இன்ஜினியராக இருந்திருக்காரு அந்த காலகட்டத்தில். அப்போ ஒரு ஷேர் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா வச்சு 100 ஷேர் அவருக்கு கிடச்சிருக்கு. 1000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேரோட வேல்யூ 10 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ 100 ஷேர் வாங்கியிருக்காரு இந்த JB கெமிக்கல்ஸில். இப்போ கரண்டாக அவர் இந்த JB கெமிக்கல்ஸில் நியர்லி 7,580 ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த ஷேர் ப்ரைஸ் நம்ம மார்க்கெட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது 1,800 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அவரோட வயசு பார்த்தீங்கன்னா 65 ஆயிடுச்சு. குல்தீப் சிங்கோட ஏஜ் பார்த்தீங்கன்னா இப்போ 65 ஆயிடுச்சு. பஞ்சாப்ல லூதியானா ரெசிடென்ட்ல தான் இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இவரோட லாங் டர்ம் ஜேர்னியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க IPO பார்த்தீங்கன்னா அந்த JB கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மசிட்டிகல்ஸ் IPO 1986 வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
அவங்க ஸ்டாக் ஸ்பிளிட்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாக் ஸ்பிளிட்லாம் எடுத்து பார்க்கும்போது 2005 வந்து 1:5 அந்த ரேஞ்சில் ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. 2003 பார்த்தீங்கன்னா 1:2 அந்த ரேஞ்சில் ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1:1 அப்படின்னு சொல்லி 1998 போனஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 1993 1:2 அப்படிங்கிற ரேஞ்சில் போனஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அந்த ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிகல்ஸ். ஸோ 1986 ஐபிஓ வந்த கம்பெனியில் அவர் 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அது இப்போயும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட் போனஸ் டிவிடெண்ட் அப்படி வளர்ந்து அது வந்து 1.5 கோடியாட்டு மாறி இருக்கு. அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் சிங். அவர் வந்து ஒரு ரிட்டையர்ட் டெப்டி சீஃப் இன்ஜினியர் பஞ்சாபோட ஸ்டேட் கார்பரேஷன் லிமிடெட்ல 2017 அவர் ரிட்டையர்ட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களோட டோட்டல் போர்ட்ஃபோலியோ வேல்யூவே 4 கோடியாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து இந்த ஜேபி கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிகல்ஸில் 1986 ஐபிஓவில் போட்ட பணம் இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கு. ஸோ இது வந்து ஜேபி கெமிக்கல்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் குல்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலில் வந்து அப்டேட்டு. டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓவர்சீஸ் பிஸ்னஸ் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ யூகேக்கு இப்போ அங்கே உள்ள கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் பார்த்துருந்தோம், சப்சிடி கொடுக்குறாங்க. ஸோ அவங்கள அங்கே வந்து கொஞ்சம் ஓரளவு பிரச்சனை சரியானாலும் நெல்லி 2000 எம்ப்ளாயிஸ்கிட்ட வேலை போகும். அந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ்லேருந்து எலக்ட்ரிக் ஆர் ஃபர்னஸுக்கு மூவ் ஆகுறதுனால சம் ஆஃப் த எம்ப்ளாயிஸுக்கு வேலை போகும் அப்படிங்கிற அப்டேட் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ஃபினான்ஷியல் 25 டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா 16,000 crore வந்து 16,000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து 75% வந்து நம்மளோட கண்ட்ரியில் இருக்க அவங்களோட பிளான்ஸில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரிமைனிங் தான் பார்த்தீங்கன்னா யூகே அந்த மாதிரி அவங்களோட ஓவர்சீஸ் பிஸ்னஸ் அந்த டீகார்பனேஷனுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கலிங்கா நகரில் இருக்கிற ஒடிசாவில் கலிங்கா நகர் ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காண்டி ஸோ அதுக்கு இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் சம் ஆஃப் த அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த சண்டே எபிசோடில் சில கம்பெனிஸோட இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸு, சில இன்வெஸ்ட்மெண்ட் இன்சிடென்ட்ஸ் அது எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.